சூப்பர் சாஃப்டான ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு பனானா கேக் ரொம்ப எம்மியான ரெசிபி செய்யலாமா? இது பண்ணுறதுக்கு நான் 4 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். பெரிய வாழைப்பழமாக இருந்தால் 2 வாழைப்பழமே போதுமானது. தோலை நீக்கிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. வாழைப்பழத்தை நல்லா இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். இது கூட 50 கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை. நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை வந்து நல்லா வாழைப்பழத்து கூட மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொரு பவுலில் ஒரு முட்டை, 20 கிராம் அளவுக்கு உருக்கின வெண்ணெய், 20 கிராம் அளவுக்கு வாசனை இல்லாத எந்த சமையல் எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 20 கிராம்னா 2 டேபிள் ஸ்பூன் வரும். ஸோ இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டையோட மஞ்சள் கரு வந்து நல்லா பேல் எல்லோவாக ஆகணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வாழைப்பழம், அது கூட இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 100 கிராம் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கேன். அதாவது 1 கப் அளவுக்கு மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து மாவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓவர் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. லாஸ்ட்டாக அரை கப் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் அப்படி இல்லாட்டினா வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு கேக் பண்ணுறதுக்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம பிரெட் டீன்லேயும் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா கேக் டீனில் இந்த மாதிரி கீழே பார்ச்மெண்ட் பேப்பர் சேர்த்துட்டு நம்ம மாவை சேர்த்துக்கலாம். லைட்டாக டேப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான நட்ஸ் அப்படி இல்லைன்னா சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 180 டிகிரி 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் 180 டிகிரி 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தோன்னா ஒரு சூப்பர் சாஃப்டான பனானா கேக் ரெடி ஆகிடும். இதே கேக்கை குக்கரில் பண்ணணும் அப்படின்னா 10 மினிட்ஸ் வந்து குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 40லேருந்து 45 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா இதே மாதிரி சூப்பர் சாஃப்டான பனானா கேக் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.